ஸ்ரீபிரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா தம்பிங்க நல்லா இருக்காங்களா? என்ன அடுப்பு கூட பண்ணுறீங்க? அம்மா குழம்பு பண்ணுறதுக்கா? காத்தடிக்குது நல்லா. உங்களுக்கு என்ன இருக்குது சார்? ஏதோ புனியா கோணி வெறி போட்டி சாப்பாடு தண்ணி ஆக்க வேண்டியதாண்டா. ஏதோ ஒன்று போட்டி ஒரு பஸ் அடுக்க வேண்டியதா. பஸ் எல்லாம் செத்துடுவோம். இதெல்லாம் ஒரு கோணி காய்தாய் மீதான் போட்டி ஆக்கிட்டுனா பஸ் எல்லாம் தீர்ந்துடும். அவ்வளோதான். கடை எண்ணெய் போட்டேன் சார். கடு போட்டேன். என்ன கடவு போட்டீங்களா? போட்டேன் சார். அங்கே படிச்சு அதுக்காக பார்த்தீங்க. சவுறு என்ன ஸ்ரீபிரியா என்ன நீ குழம்பு? மீன் குழம்பு நீங்க கறி குழம்பு மீன் குழம்பு தான் அதிகபட்சம். வியாபாரத்துக்கு போனீங்களா? இன்னும் இப்போ வியாபாரம் ரொம்ப டல்லா போதும். எப்படியா? இப்போ ஒரு 300 கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 300 கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கா? இது பாரு சார். இது பாரு எத்தனை பொருள் மீனுக்கு. தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருப்பிலு மாங்காய் அவ்வளோ ஐட்டம் போறீங்களா மீன் குழம்புக்கு? அப்பதான் சூப்பரா இருக்கும்ல. எங்க புரிகர்ல இது போலதான் பண்ணுவாங்க சார். மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் வைக்க மாட்டீங்க? ஆமா சார். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போடுங்க சார். நம்ம எல்லாம் அப்படி இல்லை சார். முடி குழம்பெல்லாம் 1/2 கிலோ தக்காளி 1/2 கிலோ வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அப்படியே பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கட்டியா பண்ணுவாங்க சார். பண்ணுவாங்கல்ல? கட்டியா பண்ணுங்க. ஒரு கரண்டி போன உடனே ஒரு தட்டி சாப்பிடுவோம். ஆமா சார். கடைசியா என்ன சாப்பாடு செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? பண்ணிக்கிறீங்க நீங்க செஞ்சீங்க? ஆசைப்பட்டாங்க. ஒரு 200 ரூபாய் வாங்கி வந்தாங்க. நாங்கெல்லாம் மஞ்சள் சாப்பிட்டுருந்தோம். நீங்க சாப்பிடுங்க. நம்ம குழந்தை குட்டி எதுவுமே சாப்பிடல. எங்க வீட்டுக்கார மட்டும் தான் சாப்பிட்டு தூங்குறான். அவனுக்காக ஒரு 1/2 கிலோ அரிசி பன்னிக்கறி குழம்பு ரோட்டை எடுத்து போட்டவங்க சாப்பாடு சாப்பிட எடுத்து நைட்டுக்குள்ள சாப்பிட்டு தூங்குறோம். இப்போ நீங்க கீழே போட்டு தாறுமாறா பண்ணிட்டாரு. அதனால வந்து வெங்காயம் நிக்க மாட்டேன் சார். மேல மனுஷன் மேல ஊய்ந்துட்டு போய் பாக்குது. கேஸ் நிக்கிறதுக்காக அடுப்பு வந்து கடாய்க்கு உடைச்சு விட்டாரா? 2 வாட்டி 3 வாட்டி எங்க மேல ஊய்ந்துட்டு போய் பாத்துங்க சார். இப்படி ஆட்டினா தமிழ் ஊய்ந்துட்டு பாக்குது. அது வீடு என்ன சார் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பார்த்தா கல்லையில வச்சுட்டு குண்டா செஞ்சா. இப்போ வந்து நீங்க அப்படி நிக்குது. அப்ப இப்ப கொஞ்சம் மோசமா சார். வதக்க முடியாது. தண்ணி போட செய்யல. ஆனா வறுக்க முடியாது. வறுக்க முடியாது. எங்க உங்க தங்கச்சி மகாலட்சுமி எங்க? விஜயலட்சுமி போயிருக்காங்களா? ஒரு அம்மா கேட்டே இருக்காங்க, நான் ஸ்ரீபிரியா வீடியோ போடுங்கன்ட்டு. அது அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னாடி. ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்ன வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை வெளியே போவோம்ல. மாதைக்கு போவோம். கட்சி கொலைக்கு இன்னும் அதுதான் வேலை பண்ணுவோம். கட்சி கொலைக்கு போய் சர்ச்சைக்கு போவீங்களா? சர்ச்சைக்கு போய் வந்த உடனே தான் அப்புறம் வேலை பார்ப்போம். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். மனசன் துணைக்கு இல்ல, கடவுள் துணைக்கு. கடவுள் கண்டிப்பா ஏசப்பா கடவுள் தானே. பொதுவான பேர் கடவுள்ன்றது. இல்ல ஒரு அண்ணன் சொன்னாங்க கடவுள் சொல்லுங்க ஏசப்பா அப்படி சொல்லுங்க. நல்லா அடுப்பு பிடிச்சிச்சா? பிடிச்சிங்க சார். நீ எத்தி போடு. ஆனா அடுப்புல சமைக்கிற மாதிரி அந்த வசதி கேஸ் இருக்காது. கேஸ் வச்சாக்க நாளைக்கு உள்ள ருசி இருக்கிற மாதிரி கேஸ் லாவல இருக்காது. சீக்கிரமா வந்துடும். அது சீக்கிரமா வந்து போல. ஆனா அடுப்புல என்ன பொறுமை வந்து நல்லா இருக்கும் சாப்பிட. இதெல்லாம் கொஞ்சம் போட்டி ஆக்கும். கொஞ்சம் பொறுத்து நில்லு ஆக்கும். ஆனா கொஞ்சம் ருசியா இருக்கும் சார். கேஸ்ல என்ன சீக்கிரமா வந்துடும். கொஞ்சம் ருசியா இருக்காது. ஆனா கேஸ்ல நம்ம சுருக்கம் வந்து அது என்னன்னு சொல்றது அடுப்புனா ரொம்ப கஷ்டம்.
அவசரத்துக்கு ஒரு அவசரம் என்ன டைம் ஆகுது சரி சாப்பிட வைக்கலாம்னு சொல்லி ஒரு அவசரத்துக்கு ஒரு கேஸ். ஆனா பரம்பரை எங்க தாத்தா காலம் எங்க அப்பா அம்மா காலம் எல்லாம் அடுப்பு தான், விறகு அடுப்பு தான் சார். இப்பதான் சார் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கேஸ் வாங்குறாங்க. முன்னெல்லாம் அடுப்பு தான் சார். அடுப்பு இல்லாத உலகமே இல்லை சார். ஆமா ஆமா ஆமா. இப்பதான் கொஞ்சம் இது கேஸ் வாங்குறாங்க சார். ஆனா நீங்க இப்போ பயந்து தான் செய்வீங்க கேஸ்ல? ஆமா சார், பயந்து கொஞ்சம் பாத்துக்கிறோம். பாத்து ஒடிச்சு போவாங்க, வெடிச்சிருதுன்றாங்க. ஆமா ஆமா ஆமா. மித்த குறிக்கிறவங்களாம் பண்றாங்க, மித்த குறிக்கிறவங்களாம் பயந்து வாங்க மாட்டாங்க. சில பேர் நிறைய பேர் இன்னும் வாங்காம இருக்காங்க பயத்தை வாங்காம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அது நானே கொஞ்சம் பயந்து வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு சொன்னேன் பாத்து சத்தா சாவலா வாங்க. எத்தனை நாள் தான் நாள் வந்தாலும் ஏதோ போட்டி ஆக்கி நஞ்சிட்டு ஆக்குறத விட கேஸ் வாங்கினா சாப்பிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். சரி ஆக்கா 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 கொஞ்சம் ருசி ஆயிடுச்சு. ஐயோ என்ன சீக்கிரமா வந்து போகுது, ஐயோ தொல்லை இல்லாத போகுது. அது சொல்லி கொஞ்சம் அடுப்புனா நஞ்சு போச்சுன்னா கோழி போடணும், கொத்தி கொஞ்சம் ஊறி வைக்கணும். அது கொத்தி மேல அது கொஞ்சம் சாப்பாடு செய்யணும். கேஸ் அப்படி இல்லை, டாக்டர்ல செஞ்சா ஆண்டா ஊற்றி அப்படி சாப்பிடாக்கி வச்சுக்கோலாம். கேஸ் மழைக்கு என்ன பண்ணீங்க? இப்படியா எப்படி இருந்தீங்க மழைக்கு? வியாபாரத்துக்கு போகாம? வியாபாரத்துக்கு போகல சார். 3-4 நாளா வீட்டுல தான் இருந்தோம். மழை இங்க வந்து தூரல் போட்டது, காத்து அடிச்சது அதிகமா. அப்படியா? ஆமா. நான் 2 நாள் மழை பார்த்தேன். ஆண்டவர் புண்ணியத்துல 3 நாளா கள்ளச்சத்திரம் ஆகினே இருந்தது. அது மட்டும் கேட்டு வந்து சாப்பிட்டோம். சத்திரத்திலயா? ஆமா சார், சத்திரத்துல. இல்ல எங்க கையில ஒரு ரூபாய் இல்ல. 3 நாளோ 4 நாளோ வெறும் காத்து தூராலும் மேலே போறதுக்கே பயமாயி போச்சு. எல்லாம் கரண்ட் ஆஃப். பசங்க பிச்சை கேட்கறதுக்கு அனுப்புறதுக்கே பயம் இருந்துச்சு. அதுக்காக பசங்க எல்லாம் வேண்டப்பா நீ இந்த 3 நாளா அவ்வளோ சாக மாட்டோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம்னு சொல்லி வீட்டு உள்ளதான் உள்ளதான் இருந்தோம். 3 நாளோ 4 நாளோ 3 நாளோ என்னமோ சத்திரத்தில் ஆகணுங்க, சத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் சத்திரம் சாப்பாடு, இன்னொரு நாள் சத்திரம் சாப்பாடு, இன்னொரு நாள் மஞ்சள் தண்ணி சாப்பாடு, அவ்வளோதான். அதோட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும். 2-3 நாள் வந்து காசு இல்லை, ஏங்க எனக்கு கரண்ட் சரி ஓடல. ஆமாம், கரெக்டாக காலையில் போனால் 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். அந்த கரண்ட்லேயே நாங்கள் ஊர்லலாம் சேர்த்து போடுவோம். ஆமாம், இல்லைன்னா ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் 20 ரூபா கொடுத்து போடணும். சார்ஜ் ஃபுல்லாக போட்டா 20 ரூபா வரும். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும், ஃபோனு சார்ஜ் போடுறதுக்கு காசு தரணுமா? ஒரு படத்துக்காக பார்க்கணும், ஒரு டைம் பாஸ் இல்லை. ஆமாம் 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 அப்படி பார்க்குறோம். ஏன்னா மொத்தமாக மொத்தமாக ஒன்றா போட்டீங்களா? அப்புறம் புளி கழிச்சு சரி. ஆக அப்படியே பெருசாக போட்டுறீங்க அந்த இதுவா? கொட்டை எனக்கு ஒன்று மாங்காய் கொட்டை எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று சண்டை போடுவாங்களோ? அங்கே சமைக்க ஒரு இடம் போயிருந்தேன், குழம்பு வச்சுட்டு போதே கையை விட்டுருவாங்க மாங்காய் கொட்டி ஒரு பையன். மூடிங்க. வேகணுமா? ஓகே ஓகே ஓகே. எல்லாம் பஸ்ஸு கார் எல்லாம் போயிட்டே இருக்கட்டும், டைம் பாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னா சூப்பராக இருக்கும், வீலிங் எல்லாம் எடுப்பாங்க. பைக்கா? பைக் வீலிங் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய காரெல்லாம் போகும், சூப்பராக இருக்கும். ரேசிங்கா? அடுப்பியா? கடாயா? டக்குன்னு பற்ற வச்சிட்டீங்களா நீங்கள் சும்மா ஒரு செகண்டில் அடுப்பை? வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். நல்லா வேகணும். இப்போ அந்த மணி வியாபாரம் தானா? மணி கம்பல் அந்த வியாபாரம் தானா? அந்த மாதிரி வியாபாரமா? உண்டிகோல் நீங்கள் அப்பா செய்வாரா? ஓகே. மணி எல்லாம் வாங்கினது கட்டி தான் நீங்கள் தான் விற்கிறீங்க?
பேரிஸ்ல போயிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக தான் விற்கும். அது நம்ம வாங்கிட்டு வந்து ஒன்றா சேர்த்து வியாபாரம் போட்டு ஜோடி 80 ரூபாய் 100 ரூபாய். என்ன மாதிரி அது கூட வாங்குறது இல்லை. வாங்க மாட்டாங்களா? அந்த போலால வரதுல ஆர்டர் பண்ணுறது அதுல வாங்க. அதில் ஆர்டர் பண்ணிடுறாங்களா? நம்ம கிட்ட யார் வாங்க போகிறாங்க? மக்கள் பாவம் பாருங்க. எல்லாரும் வந்து கடையில் வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாவம். ஏன்னா அதை நம்பி தான் இவங்க இருக்காங்க. ஸ்ரீபிரியா எங்கம்மா வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள்? திருவிடந்தை. ஈஸியாக திருவிடந்தை கோயில் நித்திய பெருமாள் கோயிலா? நித்திய பெருமாள் கோயில் திருவிடந்தையில் ஸ்ரீபிரியா இருப்பாங்க. வந்து கேட்டு அவங்ககிட்ட வாங்குங்க மணி. ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க பாவம். இப்படி தினமும் சமைப்பீங்களா? எப்போச்சு தானே? இல்லை சார், இந்த மீன் கறி மீறி கடிச்சா சமைப்பீங்க. அப்புறம் காசு மீசு கடிச்சா அப்புறம் கூட செஞ்சு சாப்பிடுவீங்க. இல்லைன்னா ஊர்ல கேட்டு சாப்பிடுவாங்க. தருவாங்களா? ஊர்ல கேட்டா கொடுப்பாங்களா? எல்லாம் வேகமா? இவ்வளோ பெரிய காற்றுல சமைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். விறகு இன்னும் தேவைப்படுமா? அவ்வளோதான். இப்போ அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அந்த கடாயில் ஒட்டிக்காது அடியில் விழுந்துருமா? நெருப்பு சாம்பல் ஆயிடும்ல? பயப்பட மாட்டேன் சார். மழை இருந்தாலும் சரி மழை இல்லைன்னு சரி, நான் சாப்பிட ஆக்கணும்னா எந்த மாதிரி காத்து மழை அடிச்சாலும் வீட்டுல சாப்பிட ஆகிடுச்சு. இவ்வளவு காத்துக்கு எப்படி ஆச்சரியமா இருக்குது நீங்க செய்யறது. ஆனா வேற மனுஷரெல்லாம் ஆக்க மாட்டோங்க சார். மழை பார்த்த உடனே இட்லி தோசை எல்லாம் துண்டிக்குவாங்க. நான் மட்டும் அப்படி இல்லை சார். எந்த மாதிரி மழை இருந்தாலும் சரி காற்று மழை அடிச்சாலும் சரி ஒரு பக்கமா உட்காந்து சாப்பிட்டேன்னு ஆக்கிடுவோம் சார். இப்ப விறகுலாம் எங்க தெரியுனே தெரியல. விறகு டக்கு டக்குன்னு போனே தான்ட்டீங்க. ஆமா சார். ஆனா நைட்டு 12 மணி ஆகணும் சரி சார், 1 மணி ஆகணும் சரி சார். வீட்டுல சாப்பாடு கோயம்பு ஆக்கிட்டு அதெல்லாம் குழந்தைங்க சின்ன வச்சுதான் நான் படிப்பீங்க. ஆமா சார். மிளகாத்தூள் போட்டு புளி ஊத்துறாங்க. ஏன்னா மிளகாத்தூள் எண்ணெய் போட்டா நான் இது தெரியாது. காரம் அவ்வளோ இருக்கா, அது நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம தண்ணி போடும்போது மேலே இது இருக்கிற மாதிரி காரம் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இல்லை கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்க. ஆமாம் சார். கொஞ்சம் காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். காரமும் புளி இருக்கணும். ஆமாம் சார். கொஞ்சம் காரம் இல்லைன்னா புளி எல்லாம் கொஞ்சம் புளி தான் அதிகமாக இருக்கும். புளி தான் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எப்பதான் போறீங்களா? உப்பு முன்ன போட்டுங்க சார். கொஞ்சம் பத்தானா கொஞ்சம் கொட்டி பார்த்து கொஞ்சம் உப்பு இருக்கே பார்க்குறோம். ஓஹோ. கண்டற உப்பு இவ்வளோ பொருள் போட்டோன்னே கோம்பி எப்படி இருக்குது சார்? ஆமாம் சார். அது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டால் தண்ணி ஆட்டம் இருக்குங்க சார். ஆமாம். ஆக்காத முன்னே கட்டியாக இருக்குது இல்லை, ஆக்கினா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்போ சாப்பாடுல போட்டு பிசி சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சார். எல்லாம் குழம்பு கொதிச்சா? நல்லா கொதிச்சு மீன் போட போறீங்க. காத்து நிற்கவே இல்லை. எல்லாம் பீச் பக்கத்தில் இருக்கு. காற்று அடிச்சுனே ரோடு கீரை சொன்னாலே பீச் தான். புயல் காற்று வந்து பீச் தண்ணி கிட்ட வந்துச்சாமே. அப்படியா? சவுண்ட் இங்கே சவுண்ட் வந்துச்சாமே. நைட்டு கோவளத்தில் வளர்ப்புன்ற இடத்து பக்கத்துல வந்துருச்சா? செம்ம காற்று சார். புயல் செம்ம காற்று. ஆனால் மழை மட்டும் தூரல் சார். தூரல் தான். அந்த காற்றுல ரொம்ப
பயந்துட்டேன் சார். பயந்துட்டீங்க. என்ன கரண்ட் விழுந்துருமோ என்ன விழுந்துருமோ என்ன மரத்து ஒண்ணு யாரும் பயப்பட்டதே இல்லையோ. எங்க டேரா கிழிஞ்சிருக்கும். எங்க டேரால கிழிஞ்சு சார். அது தூரல எல்லாம் பட்டமா ஆனா மழைனால தண்ணி உள்ள வந்துடாது. காத்து தான் மழை இல்லை. எவ்வளவு மழை தண்ணி உள்ள போயிடும். லாஸ்ட் ஒரு நாள் சார் செம மழை பிடிச்சிச்சு சார். லாஸ்ட் ஒரு நாள் செம மழை. அந்த கொதிக்கிற குழம்புல மீன் போட்ட உடனே அது அப்படியே கொஞ்சம் லேசா வெந்துருச்சுல. ஆமா சார். குழம்பு மீன் குழம்பு இப்படிதான் வைக்கணும். பொறுமையா நல்லா டைம் தேவையான டைம் கொடுத்து பண்ணாதான் அது அந்த டேஸ்ட் வரும். இல்லை அவசரமா பண்ணா அந்த டேஸ்ட் வராது. ஒரு மாதிரி இருக்கும்ல தண்ணி மாதிரி அப்படியே மிளகாத்தூள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா அது எருப்படிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா சீக்கிரமே அந்த தண்ணி காஞ்சிடும் சார். காஞ்ச உடனே வண்டி போச்சு சரி எதுக்கு விட்டுருவோம். அதே மிளகாத்தூள் வாசனை அடிக்கும், நீஸ் வாசனை அடிக்கும். அடுப்புன்னா கொஞ்சம் பொருத்தி ஆக்குறோம்ல நல்லா ஆக்கிட்டு நல்லா வந்துடும். பாப்பா பாத்து கரெக்டா சொல்லிட்டியே. நம்மளுக்கு கூட தெரியல. ஆனா எனக்கு மைண்ட்லயே இருந்தது. அவங்க சொன்னாங்க கிழங்கா மீன் தான், மறந்து போச்சு. கிழங்கா 5 வாட்டி சாப்பிட்ட கிழங்கா மீன் நல்லா இருக்குமா? உங்க பேர் என்ன? நிஷா. நல்லா சமைப்பாங்களா ஸ்ரீபிரியா? நல்லா சமைச்சு சாப்பிட்ருக்கியா? பார்த்து சூடாக இருக்கு. கரண்டி போட்டால் மீன் ஓடியதா? ஆயிடும். டேஸ்ட் பண்ணிடலாமா? இறக்கிறீங்களா? இறங்கினாதான் அந்த மீன் புகெல்லாம் போனாதான் தெரியுது மீன் எங்க குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பராக வச்சிருக்க ஸ்ரீபிரியா. நல்லா குழம்பு அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. எப்படி உப்பு காரம் எப்படி நான் பார்த்துருவா? ஸ்ரீபிரியா மீன் குழம்பு எப்படி இருக்கு? காரமா இருக்குமா? மாங்காய் போட்டதான் அந்த மீன் குழம்போட அந்த மீன் குழம்போட டேஸ்டே தெரியுது. இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்க பார்த்துருப்போம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்கு. கரெக்டாக. ஓகே சூப்பர். சரிம்மா நன்றி. பார்க்கலாம். நல்லா அருமையாக செஞ்சீங்க மீன் குழம்பு. சூப்பரா. யார் நீ சொல்லி கொடுத்தீங்களா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு? அவனே கத்துனாங்களா? ஆனா கரெக்டா டைம்லாம் கரெக்டா. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா அவ்வளோ நேரம் வைக்கும். ஆனா நீ நல்லா கொதிக்க வைக்கிறீங்களா? இப்போ இது நாளைக்கு 2 நாள் கடாம இருக்குமா? வச்சா கடாம இருக்குங்களா? இன்னைக்கு வச்சது நாளைக்கு கூட நல்லா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு டைம் கொடுத்து கொதிக்க விட்டுறீங்களா? அவ்வளோ நேரம் கொதிக்குது. சாப்பிடலாம்ல? இன்னைக்கு விட நாளைக்கு சூப்பரா இருக்கும். ஓகே சரி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. எல்லாரும் நிறைய பேர் உங்களை கேட்டே இருக்காங்க ஸ்ரீபிரியா பாருங்க. அதுக்காக தான் இன்னைக்கு ஸ்ரீபிரியா வீடியோ மீன் குழம்பு வீடியோ. நன்றி தேங்க்ஸ்.